கணியனின் தமிழாயிரு தமிழோடு இந்த காணொலியில் என்ன பார்க்கணும் யாப்பின் உறுப்புகள். நம்ம தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், போலி இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகைப்படும். அதுல யாப்பை பத்தி தான் பார்க்க போறோம். யாப்பின் உறுப்புகள் எத்தனைப்பா? 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 வகைப்படும். இதுல யாப்புன்னா பொருள் என்னப்பா? செய்யுள் என்பது பொருள். ஒரு செய்யுளுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு பத்தி தான் இந்த யாப்பு இலக்கணத்துல சொல்லுவாங்க. அதுல எழுத்து, அதன் முதல் உறுப்பு எழுத்து பாத்தீங்களாக்கு இது 3ஆ பிரிக்கிறாங்க. குறில், நெடில், ஒற்று. சரிங்களா? அடுத்து அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. சீர், ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். அடுத்து பாத்தீங்கன்னா தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். நேரொன்றாசிரியர் தலை, நெறியொன்றாசிரியர் தலை, எர்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை என தலை 7. அடி எத்தனைப்பா? 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. அடுத்து பாத்தீங்கன்னா தொடை. தொடை என்றால் தொடுத்தல், மாலை. தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை, முரண் தொடை, அளபடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை என தொடை 8 வகைப்படும்.